ஆபாச படங்களை பார்ப்பதை தடுக்க மத்திய அரசு உரிய கொள்கை மற்றும் வரைமுறைகளை உருவாக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆபாச படங்களை தடுக்க மத்திய அரசின் நடவடிக்கை தேவை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த பொதுநல மனுவை விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த பொதுநல மனுவில் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எதன் அடிப்படையில் இந்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆபாச படங்களை பார்ப்பதற்கு தடுக்க மத்திய அரசு உரிய கொள்கை மற்றும் வரைமுறைகளை உருவாக்க கோரி தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது இந்த விவகாரம் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதால் இது கொள்கை சார்ந்த விவகாரம் என்பதால் சட்ட ரீதியாக தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இது போன்ற உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் இது போன்ற கொள்கை முடிவுகளை எடுப்பது நிபுணர்களின் கைகளில் தான் உள்ளது. குறிப்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் மனுதாரர் மத்திய அரசிடம் உரிய முறையீடு செய்வதற்கு அனுமதி அளித்து இந்த வழக்கை திரும்ப பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நன்றி வெங்கடேசன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.